பரந்தூர் ஏர்போர்ட் தாமதமானாலும் மெட்ரோ ரயில் வேகம் எடுக்கிறது. இப்பகுதியில் விமானம் பறக்குமா என்று தெரியாது, ஆனால் மெட்ரோ பாய்வது உறுதி என சூப்பர் அப்டேட் கிடைத்திருக்கிற நிலையில பரந்தூரின் எதிர்காலத்திற்கு புதிய வெளிச்சம் நிச்சயம் பாயும் என்ற நம்பிக்கை தற்போது உருவாகியுள்ளது. தலைநகர் சென்னையின் 2வது விமான நிலையமாக திட்டமிடப்பட்ட பரந்தூர் திட்டம் குறித்து இன்னும் தெளிவான முடிவு வெளியாகாத நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் நம்பிக்கை தரும் தகவலை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதன்படி பரந்தூர் விமான நிலைய திட்டம் தாமதமானாலும் பூந்தமல்லி பரந்தூர் மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டம் கைவிடப்படவில்லை என்று அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் கடந்த சில ஆண்டுகளாக அப்பகுதியில் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் வேகம் எடுத்தன. பல நிறுவனங்கள் குடியிருப்பு திட்டங்களை அறிமுகப்படுத்திய நிலையில் விமான நிலைய திட்டத்தின் எதிர்காலம் குறித்து ஏற்பட்ட நிச்சயமற்ற சூழல் முதலீட்டாளர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் 52.94 கிலோமீட்டர் நீளமுள்ள பூந்தமல்லி பரந்தூர் மெட்ரோ ரயில் திட்டம் 2 கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என்று CMRL தெரிவித்திருக்கிறது. முதற்கட்டமாக பூந்தமல்லியிலிருந்து சுங்குவார் சத்திரம் வரை சுமார் 27.9 கிலோமீட்டர் தூரத்தில் மெட்ரோ பாதை அமைக்கப்பட உள்ளது. அதன் பின்னர் பரந்தூர் பகுதி தொடர்பான நிலைமையை பொறுத்து சுங்குவார் சத்திரம் முதல் பரந்தூர் வரை விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்படும் என கூறப்பட்டுள்ளது. முதல் கட்ட திட்டத்தில் 14 உயர்மட்ட மெட்ரோ நிலையங்களுடன் 8779 கோடி மதிப்பிலான பணிகளுக்கு மத்திய அரசின் அனுமதியை பெறும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த மெட்ரோ பாதை பரந்தூர் விமான நிலையத்திற்காக மட்டுமே திட்டமிடப்படவில்லை என்றும் பூந்தமல்லி, சுங்குவார் சத்திரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் போன்ற வேகமாக வளர்ந்து வரும் தொழில் மண்டலங்களின் போக்குவரத்து தேவையை கருத்தில் கொண்டே வடிவமைக்கப்பட்டதாகவும் விளக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு விரைவான மற்றும் வசதியான பொது போக்குவரத்தை வழங்கும் முக்கிய திட்டமாக இது கருதப்படுகிறது. இதனுடன் எதிர்காலத்தில் உருவாக உள்ள குத்தம்பாக்கம் பேருந்து முனையத்துடனும் இந்த மெட்ரோ இணைப்பு முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு கொள்கை ரீதியான ஒப்புதலை வழங்கி ஆரம்ப கட்ட பணிகளுக்கான நிதியையும் ஒதுக்கியுள்ளது. விமான நிலைய திட்டம் குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படாத நிலையிலும் மெட்ரோ ரயில் திட்டம் தொடரும் என்ற அறிவிப்பு அப்பகுதி மக்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. பரந்தூரின் வளர்ச்சி பாதையில் விமான நிலையம் இல்லாவிட்டாலும் மெட்ரோ இணைப்பு முக்கிய மைல்கல்லாக அமையுமா என்ற எதிர்பார்ப்பு தற்போது அதிகரித்திருக்கிறது.